அரசாங்க அழைப்பு இல்லாமல் திரிஷா அங்க போகல. அழைப்பு வந்ததன் காரணமாக தான் போனார். அதுல சோபா சந்திரசேகர் மட்டும் வணக்கம் வச்சாங்க. சந்திரசேகர் வணக்கம் வைக்கவே இல்லை. அந்த விழா முடியும் வரை எஸ்.ஏ. சந்திரசேகர் திரிஷா பக்கம் முகத்தை திருப்பவே இல்லை. போட்ட நடுத்தர மக்கள், அதாவது எந்த கட்சியும் சாரா மக்கள் இதை ஏன் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு கேட்கறாங்க. இல்ல அது ஓட்டு போட்டவர்கள் விஜய் பத்தி தெரியாம இருந்தது அவங்க தப்பு. எப்படிதான் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிருக்கணுமோ. ஆமா, விஜயை பத்தி முழுமையா தெரியணும். எப்படிப்பட்டவர் விஜய்? புரட்சியில் எம்ஜிஆர் இருந்தாரு, கருணாநிதி ரொம்ப குண்டுகளை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தார். திடீர்னு திருச்சியை நான் தலைநகர் ஆக்க போறேன்னு ஒண்ணு எல்லாருடைய பேச்சும் அது போய்கிட்ட போச்சு. இதெல்லாம் ஒரு டெக்னிக். ஓ, இப்ப எதுக்கு இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிருக்காங்க டிவிக்கு? அம்மா, இப்ப எல்லா பேரும் திரிஷா புத்தம் பேசுவான், அந்த மற்ற விஷயங்களை பத்தி பேசவே மாட்டான். சுதந்திர தின விழா கொண்டாட்டத்துல விஜயோட சேர்ந்து ராமசாமி நாயக்கர் படத்தை போட்டுக்கிறாங்களே, அது தப்பு இல்லையா? நீங்க கேட்டீங்கன்னா நீங்க ஒரு அறிவாளின்னு நான் ஒத்துக்குவேன். ஏன்? அந்த ஆள் சுதந்திரத்தை எதிர்த்தான். எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா இடத்துல விஜய்க்கு திரிஷான்னு எடுத்துக்கங்க. வணக்கம் சார். வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம் சார். இன்னைக்கு நடந்த நிகழ்வுல திரிஷா அவர்கள் முதல் வரிசையில் அமர்ந்தது பல பேர் பேசு பொருளா உள்ளாக்கியிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் அவர் முதல்வர் தளபதி ஜோசப் விஜய், அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர், அம்மா சோபா சந்திரசேகர் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தார். அவர் கூட திரிஷா கூட அவங்க அம்மாவும் அர்ச்சனா கல்பாத்தியும் வந்திருந்தாங்க. அர்ச்சனா கல்பாத்திக்கு இப்போ ஒரு அரசு பதவி ஒன்று தரப்பட்டிருக்கு. ஆமாம். அரசாங்க அழைப்பு இல்லாமல் திரிஷா அங்கே போகலை. அழைப்பு வந்ததன் காரணமாக தான் போனார். அது மட்டும் இல்லை, முதல்வர் பெற்றோர் பக்கத்திலேயே அவருக்கு நாற்காலி ஒதுக்கப்பட்டிருந்தது. மஞ்சள் புடவையில் ஜம்முன்னு வந்திருந்தார். எல்லாருடைய பார்வையும் அங்கே தான் இருந்தது. விஜய் 80வது சுதந்திர தின விழா முதலாக இளம் வயதான ஒரு முதல்வர் சென்னை கோட்டை கொத்தளத்தில் சுதந்திர கொடியேற்றுவது முதல் தடவை. அப்படிப்பட்ட சூழலில் விஜய் சுதந்திர கொடியேற்றியதை விட திரிஷா சுதந்திர தின விழாவில் பங்கேற்றது பெருவாரியாக பேசப்பட்டிருக்கு. அதே மாதிரி அவர் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொள்ளும் போதும் சரி, தாய் தந்தையரை பார்த்து வணக்கம் வச்சுருக்காரு, அவங்களும் வச்சுருக்காங்க, திரிஷாவும் வச்சுருக்காரு. போகும்போதும் பார்த்து கும்பிட்டுருக்காரு. திரிஷா, சோபா சந்திரசேகர் வணக்கம் வச்சுருக்காங்க. இதில் திரிஷா என்ட்ரி கொடுத்த உடனே 2 பேருக்கும் வணக்கம் வச்சுருக்காரு. அதில் சோபா சந்திரசேகர் மட்டும் வணக்கம் வச்சாங்க. சந்திரசேகர் வணக்கம் வைக்கவே இல்லை. அந்த விழா முடியும் வரை எஸ்.ஏ. சந்திரசேகர் திரிஷா பக்கம் முகத்தை திருப்பவே இல்லை. கடுகடுன்னு இருந்தார். அவருடைய மைண்ட் வாய்ஸில் இவன் ஏன் இப்போ இங்கே வந்தா அப்படிங்கிற குரல் ஒழிச்சுக்கிட்டே இருந்தது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நடிகை கஸ்தூரி இப்போ சும்மா வீட்டில் உட்காந்துருக்கு. அதனால் ஏதாவது தன்னை பற்றி மக்கள் பேசணுங்கிறதுக்காக பரபரப்பாக ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. சுதந்திர தின விழாவில் சுதந்திரம் இல்லை, இது வெக்கமா இல்லையா அப்படின்னு திரிஷாவை பார்த்து கேட்டிருக்காங்க. இதுக்கு ஏற்கனவே திரிஷா ஒரு 2 நாளைக்கு முன்னாலே பதில் சொல்லிட்டாங்க. இந்த வயசுல ஏண்டி நாடகம் ஆடுறீங்க? அது அவருக்கு தான் சொன்னாங்களா? அவருக்கும் சொன்னது, குட்டி பத்துமணிக்கும் சொன்னது. இந்த வயசுல ஏன் நாடகம் ஆடுறீங்க, போய் சினிமாவில் நடிச்சு சம்பாதிங்க அப்படின்னு ஒரே வார்த்தையை சொல்லிட்டாரு. திரிஷாவை பொறுத்த வரைக்கும் இந்த நோஸ் கட் பண்றதுல ரொம்ப கில்லாடி, அது செஞ்சுருக்காங்க. ஆனால் எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில்
விஜயுடைய மனைவி சங்கீதா விஜய் கலந்து கொள்வார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. இன்னும் அவங்க லண்டன்ல இருந்து இங்க இன்னும் வரல. அதனால தான் இங்கே கலந்துக்கலையா? ஆமாம், வந்து அவங்க பனையூர் பங்களாவில் போய் குடியேறி அவங்களுடைய எய்மே என்னென்னா விவகாரத்து எனக்கு ஜீவனாம்சம் கேட்டாங்க. இல்லைன்னா நான் வந்து விஜயோட ஒன்றா இருக்கணும், என் பசங்கள்லாம் அதான் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அந்த சுதந்திர விழா தன்னுடைய அப்பா சுதந்திர விழா கொடியேற்றுறது கூட சென்னையிலே இருந்த ஜேசன் சஞ்சய் வரவில்லை, பார்க்கவில்லை. இதே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே திரிஷா அவர்கள் வந்து அமர்ந்த இடம் இருக்குல்ல, எல்லாருடைய இந்த சமூக வலைதளங்களில் எல்லாரும் சொல்லக்கூடிய கேள்விகளும் பதிலும் என்னவா இருக்குன்னா, அது வந்து சங்கீதா அவர்கள் அமரக்கூடிய இடம். அதை தாண்டி முதல் வரிசையில் உட்காரும் அளவிற்கு திரிஷா அவர்களுக்கு அரசு மரியாதையும் அரசு பதவியும் எதையாவது இருக்கா அப்படிங்கிற கேள்விகள்லாம் கேட்குறாங்க. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதில் அர்ச்சனா கல்பாத்திக்கு இப்போ அரசு பதவி இருக்கு. ஒருவேளை அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்விடேஷனில் திரிஷா வந்துருச்சா அதுவும் தெரியல. இல்லை திரிஷாவுக்கு அழைப்பு தனியாக அனுப்பப்பட்டதா அதுவும் தெரியல. ஆனால் முதல்வருடைய இசைவு இல்லாமல் அந்த இடத்துல திரிஷா உட்கார முடியாது. அதே தான் நானும் கேட்குறேன். அது நான் மட்டும் இல்லை, எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து அங்கே தான் வந்து நிற்கிது. நீங்கள் இப்போ ஒரு இடத்துல சொன்னீங்க, பதிலடி வந்து திரிஷா அவர்கள் ஒரு 2 நாளுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க, அதாவது இத்தனை வயசில் எதுக்கு நாடகம் ஆடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேள்வி வந்து சந்திரசேகர் அவர்களை பார்த்து கேட்கப்பட்ட கேள்வி அப்படிங்கிற ஒரு பார்வையும் இல்லை. அவர் வந்து திரிஷாவை பற்றி இது வரைக்கும் முன்ன சொல்லியிருக்கிறாரு, சமீபத்தில் அவர் சொல்லவே இல்லை. இருந்தாலும் இங்கே ஒரு பக்கம் வந்து விஜய் அவர்களுடைய ரசிகரும் சிஎம் அவர்களுடைய தொண்டர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. காரணம், டிவோர்ஸை வந்து அந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கின வகையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. இருவரும் இணைய போகிறாங்க, பழைய மாதிரி இந்த பல கேள்விகள்லாம் வந்துட்டு இருந்தேன். அந்த கேள்விக்கெல்லாம் முற்றுப்புள்ளியாக இந்த கேஸ் வாபஸ் இருக்குது. அடுத்த நிகழ்வில் 2 பேரும் சேர்ந்து சந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு எல்லாரும் இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்களே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, இவர் ஏன்பா இன்னும் திரிஷா அவர்களை இன்வைட் பண்ணிகிட்டே இருக்காங்க, இல்லை திரிஷாவா வாண்டடாக வந்து இவரை டார்கெட் பண்ணிகிட்டே இருக்காரா, இது வந்து ஏதோ ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துதே திரும்பி அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, விஜயுடைய ரசிகர்கள் எல்லாருமே விஜய் என்ன செஞ்சாலும் அதை சரின்னு சொல்பவர்கள் தான் தேவைக்க தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள். அப்படி விஜயுடைய நடவடிக்கைகளை விமர்சித்து வேற கருத்தை கொண்டு இருந்தாங்கன்னா அவங்க விஜய் கட்சியில் இருக்க முடியாது. இல்லை, இதே இடத்துல 2 விதமாக நம்ம பார்க்கணும். ஆதரித்தவர்கள் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்குது. ஆதரித்தவர்கள் சைடில் தான் ஒரு அக்கறையும் இங்கே வந்து இருக்குது. அதை தான் எல்லாருமே சொல்கிறாங்க. எங்கள் எல்லாருக்குமே சிஎம் அவர்களுக்கு இன்னும் தாண்டி விஜய் அண்ணா மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல, அதை முற்றுப்புள்ளி வைக்கணும்னு எங்களுக்கு ஆசை. விஜய் அண்ணாவும் சங்கீதா அவர்களும் சேர்ந்து இருக்கணும் தான் எங்களுக்கு ஆசை. அந்த ஒரு பார்வையை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். திரிஷா அவர்கள் உண்மையாக இதை வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா இவங்க வந்து அந்த இடத்த ஒரு நியூஸ் கான்ட்ரவர்சியாகவே மாற்றிடுறாங்க. இவங்க ஏன் வராங்க அப்படிங்கிற கேள்விகள் தான் அதிகமாக எழும்ப. இல்லை, அது இருக்கலாம், அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஏன் இந்த அம்மா வந்து ஒரு பரபரப்பை உண்டாக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. அது திரிஷாவுக்கு தெரியணும். அவங்க தாயாருக்கு எப்படி முதலிடம், அது எந்த வகையில சேரும்? முன்னுரிமை எதனால முன்னுரிமைன்னு கேக்குறாங்க. ஏன் நடிகைன்னு சொன்னா துணைக்கு அவங்க அம்மா வரத்தான் செய்வாங்க. அதுவும் திரிஷா வந்து எந்த இடத்துக்கு போனாலும் அவங்க அம்மா இல்லாம போகாது. அம்மா வந்து திரிஷாவை தனியா விடாது. முதல் வரிசை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, அந்த நான் சொல்றேன், கல்பாத்திக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டா இல்ல திரிஷாவுக்கே அந்த இடத்துல ஒதுக்கப்பட்ட சீட்டா? ரெண்டாவது, திரிஷா அவருடைய சிஎம் விஜய் என்ட்ரி கொடுக்கும்போதே திரிஷா அங்கே இருந்துச்சு. அப்பா அவர் வணக்கம் போட்டார். அப்பா அவரோட ரியாக்ஷன் ஒன்றும் இல்லை. இவன் ஏன் இங்கே வந்தா அப்படின்னு எஸ்.ஏ. சந்திரசேகர் முகத்தில் இருந்த கடுகடு விஜய் முகத்தில் இல்லை. போகும்போதும் வணக்கம் போட்டார். ஆனால் அதை வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு போட்டதாகவும் எடுத்துக்கலாம், இவங்களுக்கு போட்டதாகவும் எடுத்துக்கலாம். அது அவங்களுக்கு தான் தெரியுங்கிறீங்க. ஆனால் நிச்சயமாக வந்து அரசு அதிகாரிகள் திரிஷாவுக்கு ஒதுக்கப்படாத சீட்டில் திரிஷா வைக்கவே அப்போ ஒதுக்கப்பட்டிருக்கு, முன்னாடியே ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆமாம். இதில் இன்னொரு விஷயம் இருக்குல்ல, உபசரிப்பு அப்படிங்கிறது இருக்குல்ல, அங்கே இருக்கக்கூடிய தாவேகா கட்சியில் பொறுப்பில் இருக்கக்கூடிய
பதவியில் இருக்கக்கூடியவர்கள் பலர் வந்து த்ரிஷா அவர்களை பார்த்து உபசரிக்கிறது, வரவேற்கிறது. அப்படிங்கும்போது இங்கே மக்கள் எல்லாரும் ஒரு கேள்வியை முன்னெடுத்து வைக்கிறாங்க. என்ன கேள்வி அப்படின்னா, அரசாங்கம் த்ரிஷாவிற்கு மட்டும் ஏதோ ஒரு சலுகை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏங்க அரசாங்கத்தில் சலுகை நச்சுனாதான் அவர் என்ன வேணா அவர் பதவியை தூக்கி கொடுக்கலாமே, கொடுக்கலையே, அதையும் பார்க்கணும்ல. கேட்குறாங்களே, அதாவது த்ரிஷாவுக்கு ஏதாவது ஒரு அரசு பதவி கொடுத்திருந்தால் நீங்க கேட்குற கேள்வி என்னுடைய கேள்வி இல்லை, மக்களுடைய கேள்வி. அதான் மக்களுடைய கேள்வி நியாயமானது. அவரு அதை பத்தி ஒன்றும் கண்டுக்கவே இல்லையே. இப்போ அர்ச்சனா கல்பாத்தி கொடுக்குறாரு, ஜெகதீஷ் கொடுக்குறாரு, தயாரிப்பாளர் கொடுக்குறாரு. இது எல்லாமே விமர்சனம். ஏன் அவருடைய இது எல்லாமே விமர்சனக்குள்ளானுச்சு தெரியுமில்ல? என்ன ஒன்றும் விமர்சனம் இல்லை. அர்ச்சனா கல்பாத்தி அவர்களுக்கு பதவி கொடுத்தது விமர்சனத்துக்கு உள்ளானுச்சு. எல்லாருமே முதல் கேள்வி எடுத்து எங்க வச்சாங்க அப்படின்னா, என்னங்க இவர் ப்ரொடியூசருக்கு வந்து பதவி கொடுக்குறாரு, அவரோட பிஆர்ஓக்கு வந்து அரசு பதவி கொடுக்குறாரு, இப்போ அர்ச்சனா கல்பாத்திக்கு அரசு பதவி கொடுக்குறாரு, அப்போ விஜய் அவர்களுடைய படத்தில் நடித்தவங்க எல்லாருக்குமே ஒரு பதவி கிடைச்சவனா முன்னாடியே தெரிஞ்சா நடிச்சிருந்துருக்கலாமே அப்படிங்கிற கேள்விகள்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்கல்ல. இப்படிப்பட்ட கேள்வி கேட்பவர்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றியும் தெரியாது, அம்மா ஜெயலலிதா பற்றியும் தெரியாது. தாராளமா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிட்டு. இப்போ நம்ம கமலா தியேட்டர் இருக்கு இல்லையா, கமலா தியேட்டர் அதிபர் அந்த செட்டியாரை மதுரை மாநகராட்சி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில அரங்காவலர் குழுவா போட்டாங்க. ஆமா, அது சினிமா கருத்துனே. ஆமா, அதே மாதிரி தன்னுடைய அமைச்சரவையில் சவுந்தரராஜன் அவர் அமைச்சராக சுகாதாரத்துறை அமைச்சராக வச்சிருந்தார். இப்போ இதே இடத்துல ரெண்டு கேள்வியும் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு தான் அந்த கேள்வியும் இங்கே முன்னெடுத்து நான் வைக்கிறேன். அவர்கள் எல்லாம் அரசியல் ரீதியாக மக்களை தொடர்ந்து சந்தித்த ரீதியாக திரு எம்ஜிஆர் அவர்களோட பயணிச்சாங்க. இவங்க எந்த வகையில பயணிச்சாங்க? மக்களின் தொடர்பு. நாராயணசாமி முதலியார்னு ஒரு நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி, அவர் எம்ஜிஆருக்கு சாதகமா ஒரு வழக்கில் தீர்ப்பு சொன்னார். அவரை சட்டத்துறை அமைச்சரா போட்டார் தெரியுமா? அவர் நான் கட்சிக்கு உழைச்சாரா? நானே இப்ப விமர்சனக்குள்ளானுச்சுல. ஆமா, அதே விமர்சனம். அந்த விமர்சனத்தை ரசிகர்களோ அதிமுக தொண்டர்களோ ஒன்றும் சொல்லலை. தலைவர் செஞ்சா எல்லாம் சரிதான். இப்போ நீங்க சொல்றீங்க, சந்தோஷம்தான். இப்போ ஒரு தொண்டர்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது ஒரு பக்கம், ஓகேவா? ரசிகர்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறது ஒரு பக்கம். ஓட்டு போட்ட நடுத்தர மக்கள், அதாவது எந்த கட்சியும் சாரா மக்கள் வந்து இதை ஏன் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு கேட்குறாங்க. இல்லை, அது வந்து ஓட்டு போட்டவர்கள் வந்து விஜயை பத்தி தெரியாம இருந்தது அவங்க தப்பு. எப்படிதான் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிருக்கணுமோ? ஆமா, விஜயை பத்தி முழுமையா தெரியணும். எப்படிப்பட்டவர் விஜய், மாற்றத்தை கொண்டு வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் மாற்றம் கொண்டு வருவதற்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? இல்லங்க, நீங்க எப்படிப்பட்டவர்னு சொல்றீங்களே, அதுக்கு நான் சொல்ல வரேன். மாற்றத்தை தருவார் விஜய். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆட்சிகள்ல பல பிரச்சனைகள் இருக்கு, இந்த ஆட்சியை கொண்டு வருவோம், மாற்றம் வருங்கிற ஆசையில நம்பிக்கையில ஓட்டு போட்டிருக்காங்க. இப்ப எப்படி நான் வந்து தெரியாம ஓட்டு போட முடியும் நீங்க சொல்றீங்க? நான் என்ன சொல்றது, அதாவது வெளியில வந்து அவங்க நடவடிக்கைகளை பார்த்தான்னு தெரியும். அது விமர்சனத்துக்கு உள்ளாக்கிட்டு தான் சார் இருக்கு. ஏங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, சும்மா பணத்துறது. இந்த சமூக வலைதளங்கள் உள்ளவங்க பணத்துறது. இந்த த்ரிஷா வந்ததை பற்றி அவங்க சந்தோஷப்படுவாங்க. இப்படிலாம் கான்ட்ரவர்சியாக ஓட்டு போட்டு சிந்திக்கவே மாட்டான். த்ரிஷா வந்ததுக்கு சந்தோஷப்படுவாங்களா? ஆமாம். கேள்வி என்ன திரும்ப வைக்கிறாங்க, அடுத்து த்ரிஷாவுக்கு என்ன பதவியை கொடுக்க போறீங்கன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் எங்கள் வீட்டில் கேட்கல. 4 ஓட்டு எங்கள் வீட்டில் இருக்குது, யாருமே அதை கேட்கல. அப்போ உங்களுடைய கருத்தை மட்டும் நான் எடுத்துக்கலாம். ஆமாம், நான் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டவருடைய சார்பாக தான் சொல்கிறேன். நான் வந்து இங்கே கேள்வி கேட்பவர்களுடைய சார்பாக அந்த கேள்வியெல்லாம் இங்கே எடுப்படாதுங்க. அப்போ அவங்க ஓட்டலாம் சும்மா. ஆமாம், அதில் அதை பற்றிலாம் நாங்கள் கேர் பண்ணவே மாட்டோம். அந்த சமயத்தில் சமாளிச்சிருவோம். எப்படி சமாளிப்பீங்க? அதாவது என்னுடைய அரசு என்னை நம்பி நீங்கள் ஆட்சியை புடைச்சிருங்க, அப்போ எனக்கு நம்பிக்கையானவர்களை தானே நான் வச்சுருக்கணும். அது கரெக்டு தான் சார். அப்புறம் சார் மறுபடியும் சொல்கிறேன், இங்கே அதில் எந்த வகையில் தப்பு. இப்போ ஆரம்பத்துலேருந்தே நான் ஒரு விஷயத்த, அதான் ஆரம்பத்துக்கு போகிறேன் நான். விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பித்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்தாங்கல்ல, அப்போவே விமர்சனத்துக்கு உள்ளானுச்சு. ஆனால் அவங்க எல்லாரும் நிரூபித்தாங்க, அவங்க எல்லாரும் மக்களை போய் சந்திச்சாங்க, அவங்க எல்லாரும் மேடை ஏறி பேசினாங்க, அவங்க எல்லாரும் மக்களோட தொடர்பை உருவாக்கிக்கிட்டாங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்துச்சு, ஜெயிச்சாங்க, எல்லாருக்குமே சந்தோஷம். அப்போ ஒரு மாற்றம் வந்துருச்சு, திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு ஆட்சி அப்படிங்கிற ஒரு மாற்றம் வந்துச்சுன்னு சந்தோஷத்தில் இருந்தாங்க. ஆனால் இந்த விமர்சனத்தை ஏன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்கன்னு கேட்குறாங்க. எந்த விமர்சனம்? த்ரிஷாவை முன்னிலைப்படுத்துறது, த்ரிஷாவுடைய குடும்பத்துக்கு முன்னிலைப்படுத்துறது, த்ரிஷா சம்பந்தப்பட்ட சில கேள்விகளுக்கு பதில், அதாவது அந்த கேள்வியை எழுப்பினாலே அங்கே பிரச்சனையை உள்ளாக்குறது, இந்த விஷயத்துக்கு ஏன் முன்னிலை கொடுக்குறீங்க? அதாவது இப்போ வெளி கட்சி, இப்போ அமைச்சர்களாக இருக்கிற பலர் திமுக இருந்தவங்க,
அந்த இப்போ திமுகவில் இருந்து திமுகவில் பயிற்சி பெற்ற கலைஞரை என்னுடைய குரு என்று சொல்கிற அமைச்சர் ராஜ்மோகன் இப்போ விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாரா திமுக ஆதரவாக பேசுகிறாரா? விஜய்க்கு ஆதரவாக தான் பேசுறேன். இவ்வளோ தூரம் ஏன் போறீங்க? கொளத்தூர் எம்எல்ஏ திமுகவில் இருந்தவர் தான். அது மேட்ரு பிரச்சனையே இல்லை. வரல, அது பிரச்சனையே இல்லைன்னு சொல்லும்போது இதுவும் பிரச்சனை இல்லை. கேஷுவலாக எடுத்துங்க. அவ்வளோதான். அடுத்து இன்னும் பல நிகழ்வுகளை சந்திக்கலாம். அதாவது மக்கள் எதையாவது பேசணும். அது பாசிட்டிவாக பேசினாலும் சரி தான், எதிர்மறையாக பேசினாலும் சரி, பேசாமல் இருக்கிறது தான் தப்பு. சிஎம் அவர்களுடைய அம்மா பார்த்தீங்கன்னா, அதாவது சந்திரசேகர் அவர்களுடைய மனைவி திரிஷா வரும்போது ஒரு ஷாக்கிங்கான ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க. 2 பேருமே ஷாக்கிங் ரியாக்ஷன் கொடுத்தாங்க. இவங்க ரியாக்ஷனே தரல, அவங்க அம்மா தான் ரியாக்ஷன் அப்படின்னு ரியாக்ஷன் கொடுத்தாங்க. இவங்கெல்லாம் ரியாக்ஷனே தரல. யாரும் இல்லை. எஸ் சந்திரசேகர் அவர் டைரக்டருனால அவர் கண் தெரிஞ்சது. அவர் இந்த பக்கம் திரும்பவே இல்லையே. திரிஷா இருந்த பக்கம் அவர் இந்த பக்கம் திரும்பியே எட்டிப்பாங்க. பேசினதெல்லாம் வீணா போயிடுச்சுன்னு நினைச்சிட்டாங்களோ? எது பேசி கஷ்டப்பட்டு டிவோர்ஸை வாபஸ் வாங்கணும், திரும்பி குடும்பத்தை ஏன் தொடர்பு ஏற்படுத்துறீங்க? திரிஷா ஏற்படுத்துறீங்கன்னு சொல்றாங்க. திரிஷா என்ன சொல்லி தெரியுமா? எனக்கு திருமணத்தில் நம்பிக்கை இல்லை. திருமணத்தில் மட்டும்? அப்படியா? ஆமா, திருமணத்தில் நம்பிக்கை இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? தொந்தரவு இல்லைன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுங்க முதல்ல. அப்புறம் ஏன் சார் அடிக்கடி இந்த ஒரு வெடிகுண்டை போடுற மாதிரி அடிக்கடி ஏதாவது ஒரு நிகழ்வுல ஒன்று போட்டு போயிடுறாங்க? ஏங்க ஒரு அதாவது புரட்சியில் எம்ஜிஆர் இருந்தார், கருணாநிதி ரொம்ப குண்டுகளை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தார். திடீர்னு திருச்சியை நான் தலைநகர் ஆக்க போறேன்னு உடனே எல்லாருடைய பேச்சும் அது போய்கிட்ட போச்சு. இதெல்லாம் ஒரு டெக்னிக். ஓ, இப்போ எதுக்கு இந்த டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்க டிவிக்கு? அம்மா இப்போ எல்லா பேரும் திரிஷா புத்தம் பேசுவான், அந்த மற்ற விஷயங்களை பற்றி பேசவே மாட்டான். ஓ, அதனால இதை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா இப்போ நான் ஒருத்தவன் கேள்வி கேட்கறதா முன்னெடுத்து வைக்கல, மக்களுடைய கேள்விகள் தான் சொன்னேன். இந்த மக்களுடைய கேள்விகளை 2 கேள்விகளை நான் முன்னெடுத்து வைக்கிறேன். என்ன வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, 75 வருஷம் கட்சியை கூட சமாளிக்க முடியாது திரிஷா பேரை பயன்படுத்தி. 75 வருஷ கட்சியை கூட சமாளிக்க முடியுது, ஆனால் திரிஷாவை பேரை பயன்படுத்தி இவங்களை உங்களால் சமாளிக்க முடியலையே அப்படின்னு டிவிகே காரங்களையும் விஜய் அவர்களை பார்த்து, அதாவது சிஎம் அவர்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. யாரை எதுக்கு சமாளிக்கணும்? அதாவது திமுகவை கூட பேசி நீங்க சமாளிச்சிடுறீங்க, ஆனா இவங்களை சமாளிக்க முடியலையே, எல்லா நிகழ்ச்சியிலையும் தொந்தரவு கொடுக்குறாங்களேங்கிறாங்க. தொந்தரவுன்னு நீங்க ஏன் பாக்குறீங்க? தொந்தரவுன்னு பாக்குறது தொந்தரவா தான் இருக்கும். ஆமா, இது ஒரு அட்ராக்ஷன். அந்த அந்த சுதந்திர தின விழாவில் ஒரு அட்ராக்ஷனா ஒரு நடிகை கலந்துருக்காங்க. அதே இடத்துல இன்னொரு கேள்வி, இதையெல்லாம் பார்க்கணும்னு தலையெழுத்தா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? உன் தலையெழுத்து நீ தான் மாற்றணும். மாத்துறதுக்காக தான் சார் ஓட்டே போட்டாங்க, அப்படி சொல்லக்கூடாதுல்ல சார், தப்பு தானே சார்? திரிஷா கலந்து கொண்ட ஒரு விஷயத்த இவ்வளவு தூரம் பேசுறதே முட்டாள்தனம். ஏன் சார் அப்படி சொல்லக்கூடாதுல்ல சார்? இது என்ன நிகழ்வு? இது ஒரு திரைப்படம். எல்லாரும் வரலாங்க, சுதந்திர தின விழா எல்லாரும் வரலாம். நீங்க எதை விமர்சிக்கணும் தெரியுமா? சுதந்திர தின விழா கொண்டாட்டத்துல விஜயோட சேர்ந்து ராமசாமி நாயக்கர் படத்தை போட்டுக்குவாங்களே, அது தப்பு இல்லையா? நீங்க கேட்டீங்கன்னா நீங்க ஒரு அறிவாளின்னு நான் ஒத்துக்குவேன். ஏன் அந்த ஆள் சுதந்திரத்தை எதிர்த்தான். யாரு? ராமசாமி நாயக்கர். அவர் படத்தை ஏக்கி சுதந்திர விழாவில் போடுறீங்க. இப்ப திரிஷாக்கே பதில் சரியா இந்த கேள்வியை கேட்டு பாருங்க, அறிவார்ந்த கேள்விங்கிறது இதுதான் சார். இதை யாராவது இருங்க, அறிவார்ந்த கேள்விகள் கேட்டா ஒண்டியும் பதில் வந்துருமான்னு கேட்டுருவாங்க. அதுல இருந்த அந்த அந்த சுவரட்டில் இருந்த எல்லாரும் சுதந்திரத்துக்காக போராட்ட ஈடுபட்டவங்க. ஒரே ஒரு மனிதனை தவிர அது ராமசாமி நாயக்கர். எதுக்கு அதை போடணும்? இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இது 4 பேருக்கு தெரியும்ல. நான் கேக்குறேன், அவ்வளவு புத்திசாலி இல்ல மக்கள். ஏன்னா மக்கள் இப்ப இந்த கேள்விக்கு பதில் இருக்கு. மக்கள் எல்லாருமே இந்த எலெக்ஷன் அப்போ ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னன்னா, சும்மா கொள்கைன்னு சொல்லாதீங்க, எங்களுக்கு மாற்றம் வேணும். அவங்களுக்கு அந்த கொள்கை மேலாம் கொள்கையோ கோட்பாடோ அதெல்லாம் அவங்க யோசிக்கல. எங்களுக்கு மாற்றம் வேணும், நல்லது செய்வார்னு நம்பணும். அப்படி உள்ளவங்கள்ட்ட ராமசாமி நாயக்கரை பத்தி கேட்டா எப்படி தெரியும்? அது தெரியாது. அவங்களுக்கு இது சரியா இருக்கும்னு நம்பி வந்தோம்ப்பா. ஆனா இங்க நிறைய பெரிய, அதாவது ராமசாமி நாயக்கர் படம் போட்டு தப்புன்னு நினைக்காத மக்கள் திரிஷா தப்புன்னு நினைக்க மாட்டாங்க. நினைக்க கூடாதுங்கிறீங்களா? மாட்டாங்க. ஏன்? எப்படி? அதாவது அவங்களுக்கு, அதாவது ஜனங்களுக்கு இப்போ விஜய் தன்னுடைய கொள்கை பட்டியல ஏதாவது இன்னைக்கா வெளியிட்டு இருக்காரா? அவர் சொன்னதுல இப்போ என்ன சொல்றாரு? நான் லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கத்தை கொடுப்பேன்
அதுதான் அவருடைய கொள்கை, வேற எதுவுமே கொள்கை கிடையாது. பாக்கியெல்லாம் இல்ல. அதாவது அப்படின்னா ஒவ்வொரு கட்சிக்கும் எந்த கட்சியும் கொள்கை கிடையாது. அண்ணாயிசம்னு எம்ஜிஆர் சொன்னாரு. இப்ப எடப்பாடிக்கு அண்ணாயிசம் என்னன்னு கேட்டா தெரியாது. அதே மாதிரி திமுக 5 பேர் உருவாக்குனாங்க ராபின்சன் பூங்காவில். அப்போ அதுல என்னென்ன கொள்கைங்கிறது முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கோ அதுல அடங்கி இருக்குல்ல. இது திராவிட முன்னேற்ற கழகத்துல சமத்துவம் சமூக நீதிலாம் அடங்கி இருக்குல்ல. அந்த வார்த்தையே இல்ல. ஆமா, இப்ப கண்டுபிடிச்சது சமூக நீதி இல்லை சமூக விழிப்புணர்வு இப்ப கண்டுபிடிச்ச வார்த்தைகள். ராபின்சன் பூங்காவில் தொடங்கும் போது இதெல்லாம் இல்லை. அதனால இதுலயும் அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்கிறீங்களா? ஆமா, அதாவது அந்த சமயத்துல ஆட்சியில் இருக்கிறவங்க நம்மளை தொல்லை பண்ணாம இருக்காங்களா? இப்ப உதாரணமா மக்கள் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, தேவையில்லாம மின்சார கட்டிடத்தை ஒத்திட்டாங்களே, நாங்க ஓட்டு போட்டோமே, அது நினைக்கிறாங்க. அதை சொன்னீங்கன்னா கரெக்ட் சார். அதை சொல்லாதீங்க. ஏன் சொல்லாதீங்க? மின்சாரத்தை பத்தி பேசாதீங்க. ஏன் அதை பேசுனீங்கன்னா உங்களை விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனா என்ன விமர்சனம் பண்ண பரவாயில்ல சார். அதே மாதிரி நீங்க ப்ரூஃப் இருக்கான்னு கேட்பாங்க. ப்ரூஃப் இருக்கா? எது மின்சாரம் இருக்கு? எங்க ப்ரூஃப் இருக்கு? அமைச்சரே சொல்லியிருக்காரு, தவறு நடந்த இடத்த மறுபடியும் போய் பார்த்து சரி பண்ண சொல்லியிருக்கணும், அமைச்சரே சொல்றாரு. நீங்க இப்ப பேசியிருக்கீங்க, இதுக்கு உங்களை விமர்சிப்பாங்க. பரவாயில்ல, அது பத்தி பரவாயில்ல. நான் வந்து ஏன்னா அதை பத்தி பேசுறேன், எல்லாரும் உண்மையை சொல்றேன். உண்மை சுட்டுச்சுன்னா அது ஏன் தப்பு இல்லை. உண்மை சுடாதோ இல்லையோ, மின்சாரத்துல கோளாறு இருந்திருக்குங்கிறத அமைச்சரே ஒத்துருக்காரு. ஒத்துக்கிட்டு அதை விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து போன வருஷம் இதே மாசத்துல எவ்வளவு வந்துச்சு, இப்போ எவ்வளவு வந்துச்சுலாம் கணக்கு கேட்டுட்டு இருக்காங்க. எங்க வீட்டுக்கு வந்தாங்க. அதனால நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இனி அனைத்து அதே மாதிரி சொத்து வரி, இப்போ பெரிய பூதாகரமா சொத்து வரி இருக்கு இல்லையா, அதுவும் என்ன கார்பரேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஏற்கனவே வந்து அந்த அதிகாரிகள் செஞ்ச தப்பு, காசை கொடுத்துட்டு இவ்வளவு வரி போட வேண்டியதுக்கு போடாம குறைச்சு போட்டிருக்காங்க, இப்ப அதை கண்டுபிடிச்சு சரிப்படுத்திட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. அதனால அது உயரல, அவங்க கரெக்டான வரியை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ இறுதியா ஒரு கேள்வி சார். இப்படி திரிஷா அரசு நிகழ்ச்சிக்கு வரும்போது விமர்சிக்கிறவங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? இது விமர்சனத்துக்குரிய நிகழ்வே அல்ல. அந்த சுதந்திர தின விழாவில் அழைப்பு வந்தவர்களுக்கு மட்டும் சீட் தரப்படும், நாற்காலி. மற்றவங்க எல்லா இடத்துலையும் உட்காந்து பார்க்கலாம். அதாவது பொதுமக்களுக்குன்னு தனியாக இருக்குது. எல்லாரும் சுதந்திர தின விழாவை கொண்டாடணும், சுதந்திர தின விழாவில் பங்கேற்கணும். அந்த அடிப்படையில் திரிஷா வந்திருக்கலாம். ஓகே. அவரும் சுதந்திர நாட்டில் ஒரு பிரஜை தானே, அவங்க கலந்துக்கிற உரிமை இருக்கு இல்லையா? அதுவும் அவருடைய நண்பர் வருஷமா கலந்துக்கலையே, திடீர்னு இப்ப வந்துட்டாங்களே. இப்ப அவருடைய நண்பர் கொடியேற்ற, அதனால அவருடைய நண்பர் முதல்வர் ஜோசப் விஜய் அவர் கொடியேற்றுறதை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. சார் சாரி சார், நீங்க சொன்னதுனால இன்னொரு கேள்வி. நீங்க சொன்னதுனால டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அவருடைய நண்பர் தான் சஞ்சீவும், அவருக்கு ஏன் முதல்வர் சில இடம் கொடுக்கல, திரிஷாக்கு மட்டும் ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்பாங்க. சஞ்சீவுடைய ரேட் என்ன? சஞ்சீவ் எத்தனை பேருக்கு தானே சார்? இல்ல, சஞ்சீவ் எத்தனை பேருக்கு தெரியும், திரிஷாவை எத்தனை பேருக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாதா? ஓ, நண்பர்லயே கொஞ்சம் சஞ்சீவ் நண்பர்னு சொல்லி நீங்க சொல்லி எனக்கு தெரியும். ஏன் சார்? அவரு சஞ்சீவ் அதெல்லாம் ஒத்துக்கவே இல்லை. நண்பர் இல்லைன்னு இல்லை, அவரு சிஎம் ஆயிட்டாரு. ஒரு காலத்துல நான் நண்பர்களா இருந்தோம், நான் அதை ஒன்றும் இல்லைன்னு சொல்லலை அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இருந்தாலும் நண்பர் தானே, அதை மறக்க முடியாதுல்ல. அவர் கட்சியை சேர்ந்திருக்காரு. சஞ்சீவ் கட்சியில் சேர்ந்திருக்காங்க. தமிழ்நாடு திரிஷா கட்சியில் சேர்ந்திருக்காங்களா? இல்ல, அவங்க வந்து சார்புடையதா இருக்காங்க. கட்சியில நேரடியா சேரலன்னா கூட அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க. அதே தான் சஞ்சீவும் பண்றாங்க. இல்ல, சஞ்சீவ் கட்சியில சேரவே இல்லை. ஆதரவும் கொடுக்கலங்க. அவருக்கு ஓப்பனாக சொல்லவே இல்லைங்க. அப்படியா? அவரு சஞ்சீவ் போய் சில நண்பர்கள் பிரச்சாரத்துக்கு விட்ட போது கூட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. தெரியுமா? ஜெய் ஏன் வரல? ஜெய் முதல் வருஷம் கொடுத்துருக்கலாம்ல. சட்டசபைக்கெல்லாம் வராரு. சட்டசபைக்கு பார்வையாளராக வந்துருப்பாருங்க. இடையில ராமசாமி நாயக்கரை பற்றி சொன்னீங்க, ரைட்டா? அவர் ஃபோட்டோ ஏன் வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்க. அவர் யார்? அவரு திராவிட கழகத்தை ஆரம்பிச்சாரு. அவர் இவருக்கு யாரு? யாருக்கு? கொள்கை தலைவர் போட்டோ வைக்காம பின்ன என்ன பண்ணுவாங்க? கொள்கை தலைவர்லாம் கிடையாது, சும்மா. கொள்கை தலைவர் சார் தப்பா சொல்லாதீங்க. இல்ல இல்ல இல்ல, அப்படின்னா எதுக்கு? அஞ்சலி அம்மாளு இல்ல இல்ல, இன்னைக்கு கோயில்ல போய் சமபந்தி விருந்து சாப்பிட்டுருக்காரு. இல்ல இல்ல, அது தெளிவா சொல்லிட்டாங்க. பெரியார் அவர்களை நாங்கள் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொள்கிறோம். பெரியாருடைய கடவுள் மறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, மற்ற அனைத்தையும் பெரியாரிடமிருந்து நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அனைத்தையும் வந்து கேவலமான விஷயங்கள்.
அனைத்தையும் ஏற்க முடியாது. அதை அவர் படிச்சிருக்க மாட்டார். தெளிவாக சொல்கிறேன், அதை படிச்சிருக்க மாட்டார். ஏன்னா கொள்கை அவர் தாலி கட்டக்கூடாது, பெண்களுடைய கருவை வரைய இல்ல அதுக்கு உதாரணம் சொன்னாங்க. இல்லை அதில் அந்த மாதிரி பெரியார் வேற மாதிரி அருவருக்கத்தக்க தமிழ் பண்பாட்டுக்கு விரோதமான அதெல்லாம் உதாரணமா அதாவது மேம்போக்கா அவர் சொன்ன கொள்கைகளை ஏற்றிருப்பாங்க, அவ்வளோதான். இல்லை சார், அதான் நீங்கள் சொன்னதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் அவர்கள் உதாரணமாக எதை வச்சு எதை சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று ஒன்று இருக்குது. இதனால இந்த கொள்கை தலைவர் ஃபோட்டோ வச்சுருக்காங்க. அது வந்து நீங்கள் அவர் கொள்கை தலைவர் அல்ல, சும்மா பேருக்கு வச்சுருக்காங்க, அவ்வளோதான். என்ன சார் நீங்களே இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், கொள்கை தலைவரை அண்ணாவே ஏற்றுக்கல, அப்புறம் என்ன இவரு? ரைட் சார், திராவிட பாரம்பரிய நான் எதுவுமே பேசலையே. திராவிடக்கு சொல்லிட்டீங்க நீங்க, அண்ணா அவர்களே ஏத்துக்கலங்கிறீங்க. ஏத்துக்கல, அப்புறம் இவர் எப்படி ஏத்துவாரு? இதுக்கு மேல நான் என்னத்த பேசுறது? ரைட்டு. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, திரிஷா அவர்கள் ரொம்ப முன்னாடி ஒரு நேர்காணல வந்து எனக்கு சிஎம் ஆகணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருப்பாங்க. ஏங்க விளையாடாதீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏங்க உண்மையாவே நான் சிஎம் ஆகணுங்க, எனக்கு சிஎம் ஆகணும்னு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கான அடிக்கல் தானா இதெல்லாம் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இல்லை, தொடர்ந்து விஜயோட அவர் பயணிச்சுட்டு இருக்காரு. அதனால் எதிர்காலத்தில் அவர் ஒரு அரசியல்வாதி ஆகணும், அதாவது அதிகாரம் தனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கலாம். அதை தன்னுடைய நண்பர் விஜய்கிட்ட கேட்கலாம், விஜயும் கொடுக்கலாம். நீங்கள் சொல்கிறதெல்லாம் பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு. பழச மறந்துடக்கூடாது. இல்லை, மக்கள் அதை நினைவு பழச மறந்துடக்கூடாது. ஏங்க நாளைக்கு இப்போ எம்ஜிஆருக்கு எப்படி ஜெயலலிதா சத்துணவு திட்டத்தில் அவர் உறுப்பினர், அப்புறம் கொள்கை பிறப்பு செயலாளர், அப்புறம் டெல்லி எம்பி ஆனார். அதே எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா இடத்துல விஜய்க்கு திரிஷான்னு எடுத்துங்க. சரி சார், சொல்லிட்டீங்களே, எடுத்துக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு அதான் சிஎம் விஜய் அவர்களுக்கு சங்கீதா அவர்களோட சேர்றதுக்கான விருப்பமே இல்லை, பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னால ஓகே அப்படின்னு முன்னோக்கி போக ஆரம்பிக்கிறாரோ? அதெல்லாம் இல்லவே இல்லை. அவங்க அப்பா அம்மா ரொம்ப தெளிவாக இருக்காங்க. தம்பி விஜய்க்கு தான் சொல்கிறேன், அவங்க அப்பா அம்மா தெளிவாக இருக்காங்க. அதாவது நீ மறுபடியும் சங்கீதாவோட வாழணும்னு சமரச பேச்சுக்கு தான் வெயிட்டிங். அது உடன்பாடோ இல்லையோ அது காலத்தின் கட்டாயம். முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய மனைவி சங்கீதா விஜயுடன் இணைந்து வாழ வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். புரியுது. அது என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆமாம், அதில் எந்த சந்தேகமே இல்லை. பேச்சுவார்த்தை நடக்குது, சமரச பேச்சுக்கு அவங்க அப்பா அம்மா வர்றாங்க. யார்? சொர்ணலிங்கமும் சங்கீதா விஜயோடைய அம்மாவும் வராங்க. இங்கே ஜோசப் விஜயோடைய அம்மா சந்திரசேகர், சோபா எல்லாம் உட்கார்ந்து தான் பேசுகிறாங்க. புரியுது, பார்ப்போம் சார். ஆனால் மக்களும் டிவிகே தொண்டர்களும் விஜய் அவர்களுடைய ரசிகர்களும் ஆசைப்படுறது என்ன அப்படின்னா, அண்ணி அவர்களோட திருப்பி விஜய் அவர்கள் சேரணும், விஜய் அண்ணா கூட அண்ணியை நாங்கள் சேர்த்து வச்சு பார்க்கணும். அதுதான் மக்களோட ஆசையாக இருக்குது. அது என்னங்கிறத நம்ம தொடர்ச்சியாக அதுக்காகவாவது விஜய் அதை கன்சிடர் பண்ணணும். ஆமாம், கன்சிடர் பண்ணி ஒத்துக்கிட்டாரு. புரியுது. சரி, நாம் நடந்ததை மறப்போம் மன்னிப்போம் அண்ணா மாதிரி வந்துட்டார். புரியுது சார். ரொம்ப நன்றி சார் உங்கள் நேரத்துக்கு.